வணக்கம் மக்களே, வெல்கம் டு FDFS வித் மோஹி. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு ஹாலிவுட் ஃபேண்டசி திரைப்படமாக ரிலீஸ் ஆகிருக்க ஹவு டு ட்ரெயின் யுவர் டிராகன் படத்தினுடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா தமிழையும் டப் செய்யப்பட்டிருக்கு, மிக முக்கியமாக 3Dலையும் கன்வெர்ட் செய்யப்பட்டிருக்கு. ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து அனிமேஷனாக வந்தது. ஸோ லிட்ரலி ஒரு 3 பார்ட்ஸ் இருக்குது இந்த படம். ஸோ இப்போ வந்து மோஷன் பிக்சராக இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஸோ இந்த படம் எந்த மாதிரியான ஒரு அனுபவத்தை கொடுத்துருக்கு, அதாவது அனிமேஷனை விட இது பெட்டர் வெர்ஷனாக இருக்கா, இல்லை எந்த மாதிரி இருக்குது, ஸோ எந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குதுன்றதை நம்ம டீட்டெயிலான ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். ஸோ ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ரிவ்யூ ஆனது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க நம்ம ரிவ்யூக்கு போகலாம். ஸோ ஹவு டு ட்ரெயின் யுவர் டிராகன் இந்த படத்தினுடைய கதை சுருக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வைக்கிங்ஸ் ஒரு பெரிய ஆளும் படை, அவங்களுக்கு எதிரி வந்து பார்த்திங்கன்னா டிராகன்ஸ் தான். ஸோ டிராகன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் தான் இருக்குது, பட் அவங்க வந்து அந்த இடத்த வந்து அட்டாக் பண்ண செய்யுது. ஸோ அங்கே இருக்கிற தலைவரோட பையன் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிராகனை வந்து அட்டாக் பண்ணிடுறாரு. அட்டாக் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் பிரச்சனை வந்துட்டு தான் இருக்குது. ஸோ அந்த அட்டாக் பண்ண டிராகன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ பார்க்க ஆரம்பிக்கும்போது பார்த்திங்கன்னா அவர் அடித்த அந்த டிராகன் வந்து விழுந்து கிடக்குது. ஸோ இவர் வந்து கொல்லலாம் அப்படின்னு நினைக்கும் போது கொல்ல முடியாமல் மனசு வர மாட்டேங்குது. அதனால் என்ன பண்ணுறாரு, அவர் வந்து அந்த கட்டை வந்து ரிவீல் பண்ணி விட்டுறாரு. ஸோ ரிவீல் பண்ணக்கப்புறம் அந்த டிராகன் போயிடுது. அந்த டிராகனுக்கு வந்து ஒரு சைடு வால் வந்து ரெக்க மாதிரி இருக்கும் வால் டைலில். ஸோ அது வந்து கிழிஞ்சிருது. ஸோ அதனால் இவர் என்ன பண்ணுறாரு, அந்த டிராகனை போய் பார்த்து ஃபைன் பண்ணி அதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் இவங்களுக்கு 2 பேருக்குள்ளே பயங்கரமான ஒரு நெருக்கம் உண்டாகுது. லிட்டரலி அவர் வந்து அந்த டிராகனை பெட்டு மாதிரி எல்லாத்தையும் ட்ரெயின் பண்ணுறாரு, எப்படி ஃப்ளை பண்ண கற்றுக் கொடுக்கணும் எல்லாத்தையும் ட்ரை பண்ணுறாரு. ட்ரெயின் பண்ணக்கப்புறம் என்ன மாதிரியான நிகழ்வுகள் நடந்தது, அப்புறம் இவங்களுக்குள்ள இந்த பாண்ட் என்ன மாதிரி ஆச்சு, ஸோ கிளைமேக்ஸ் எப்படி முடிஞ்சுது அப்படின்ற நோக்கி தான் இந்த படம் நகரப்படுது. ஸோ இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் பற்றி பேசுவோம். ஸோ இந்த படத்தினுடைய மிகப்பெரிய பாசிட்டிவே விஷுவல் ட்ரீட் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ விஎஃப்எக்ஸ்லாம் இந்த படத்தில் வந்து சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. ரொம்ப கண்ணுக்கு குளிர்ச்சியாக நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் வந்துக்கிட்டே இருந்தது. மிக முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் இந்த டிராகன் விஷயங்கள் இருக்குது இல்லையா, ஒவ்வொரு டிராகனும் வந்து ஒவ்வொரு கலர்ஸ் டோனில் இருக்குது. அண்ட் மிக முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த டிராகன்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து அனிமேஷனில் நான் கேள்விப்பட்டேன், அனிமேஷனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு டிராகன் மையப்படுத்தி தான் இருக்கும். பட் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிராகனை வந்து இவங்க வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க. அதாவது என்னென்னா, டிராகன் ஒருவேளை உங்களை அட்டாக் பண்ணால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட இனம் டிராகன்ஸ் தான் இங்கே இருக்குது. ஸோ அந்த டிராகன் தான் நிறையா இருக்கும் ரிப்பீட்டடாக. ஸோ அதை அட்டாக் பண்ணுறதுக்காக அவங்க அந்த வைக்கிங்ஸோட இடத்துலையே வந்து அதை வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒவ்வொரு விதமான ஒரு வந்து பார்த்திங்கன்னா மீனோட முகம் மாதிரி இருக்கும், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அப்படியே டைனோசர் மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு வெரைட்டி ஆஃப் டிராகன்ஸை காட்டியிருந்தாங்க. அதேமாரி அவங்களுடைய இடம் வாழ்வியலை காட்டியிருந்தாங்க. முக்கியமாக காஸ்டியூம்ஸ் டிசைனிங் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்பெஷலி இந்த டிராகன் ஒரு பெரிய ஜெயின் டிராகன் காட்டுவாங்க. அந்த இடத்துக்கு போகிற ஒரு இடம், அப்புறம் எரிமலை, இது மாதிரி ஏகப்பட்ட விஷுவல் ட்ரீட்டாக இருந்தது. ஸோ நீங்கள் வந்து கண்ணுக்கு வந்து குளிர்ச்சியாக நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் பார்த்துக்கிட்டே இருக்குமே, அதுமாரி அரங்கேறிகிட்டே இருக்கும். அண்ட் இன்டர்வலில் வந்து இந்த டிராகனை ட்ரெயின் பண்ணிட்டு அவர் வந்து அதாவது லிட்டரலி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைக்குக்கு கியர்லாம் இருக்குல்ல, அது மாதிரி இவர் வந்து அவரே மெக்கானிசம் பண்ணி ரெடி பண்ணுவார் டிராகனை வந்து. ஸோ அந்த டிராகன் ரெடி பண்ணுற நேரத்துக்கு அப்புறம் அவங்க ஃப்ளை பண்ணுவாங்க. அப்புறம் அங்கே காட்டுற ஏரியல் வியூஸாக இருக்கட்டும், இது மாதிரி எல்லா சைட்லேயுமே இந்த படம் வந்து உங்களை வந்து கண்டிப்பாக உட்கார வைக்கும். அதுவும் நீங்கள் விஷுவலில் வாவ்னு சொல்கிற அளவுக்கு இந்த படத்தினுடைய நிறைய விஷயங்கள் அம்சங்கள் அரங்கேறிக்கிட்டே இருக்கும். அதுதான் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய பெஸ்ட்டாக பார்க்குறேன். விஎஃப்எக்ஸ்லாம் ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தது. மேக்ஸிமம் ஆஃப் விஎஃப்எக்ஸ் வந்து ரியலிஸ்டிக்காக தான் இருந்தது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தினுடைய மியூசிக் நல்லா இருந்தது. மியூசிக் ரொம்ப பிளிஸ்ஃபுல்லாக இருந்தது. எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அந்த டிராகன் கிட்ட கனெக்ட் ஆகணும் அப்படின்ற ஒரு நினைப்பார். அதாவது கிட்ட போய் அந்த டிராகன் வந்து டச் பண்ண ட்ரை பண்ணுவார். அதை டச் பண்ணும்போது அந்த டிராகன் ஃபஸ்ட்டு மறுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் டிராகனுக்கும் வந்து நம்ம இவங்க கூட ஜாயின் பண்ணுவோம் அப்படின்னு தோணும். அப்போ கிட்ட வர அந்த டைமில் வந்து ஒரு மியூசிக் வரும், ரொம்ப சோல்ஃபுல்லான மியூசிக், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த மாதிரி நிறைய இடங்களில் பிளேஸ்மெண்ட் பண்ணுறது. மிக முக்கியமாக இந்த படத்தில் செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சென்டிமெண்டலாக நம்மளை வந்து உள்ளே நோக்கி கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லணும். எஸ்பெஷலி கிளைமேக்ஸ் அது அன்எக்ஸ்பெக்டடாக இருந்தது. நிறைய விஷயங்கள் கிளைமேக்ஸ் நான் அந்த அனிமேஷன் வெர்ஷன் பார்க்கல. நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த அனிமேஷன் வெர்ஷனோட மோஷன் பிக்சர் வெர்ஷன் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அனிமேஷன் வெர்ஷன் வந்து நான் பார்த்ததில்லை. பட் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கிளைமேக்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை அவங்க பாட்டில் கேஷுவலாக எடுத்துகிட்டு மூவ் ஆன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுவும் சரி, அதுமாதிரி சென்டிமெண்டெல்லாம் நம்ம எவ்வளோ ஒரு விஷயத்துக்கு பெட்டாக இருக்கணும், அந்த பெட்டு நம்ம எந்த அளவுக்கு நம்ம டீப்பாக வச்சுக்கணும். ஸோ எமோஷன்றது எல்லா உயிரினங்களுக்கும் ஒன்று தான் அப்படின்ற மாதிரியும் இந்த படத்தில் வெளிப்படுத்தியிருப்பாங்க. அதுவாக இருக்கட்டும், அதுமாதிரி கேரக்டரைசேஷனாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் எல்லாருமே சூப்பராகவே நடிச்சிருந்தாங்க. அப்புறம் அந்த பையனை வர மேஷன் தாமஸ் அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு ரொம்ப ஆப்டாக இருந்தார். அந்த லுக்குக்கு அவர் ட்ரெயின் பண்ணுற சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்தது. அண்ட் அவருடைய அப்பா வர ஜெரால்ட் பட்லர், அவர் வந்து நம்ம 300 பருத்தி வீரர்கள் படம் பார்த்துருப்போம் இல்லையா, அதில் வர அந்த ஹீரோ தான். ஸோ அவர் இந்த படத்துக்கு ரொம்ப ஆப்டாக இருந்தார். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அவர் போட்டு டிராகனை ஈஸியாக அடிப்பார்.
அடிப்பார் கொள்வார். அவர் வந்து அது ஒரு அது ஒரு பெரிய உயிரினமாகவே கூட மதிக்க மாட்டார், போட்டு செம்ம விழுன்னு எடுப்பார். அண்ட் சேம் டைம் வந்து செகண்ட் ஹாஃபில் அவர் வந்து ஒரு மெச்சூர்டான ஒரு விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணியிருப்பார். அதேமாதிரி இந்த படத்தில் வந்து மற்ற கோடிஸ் நிக்கோ பார்க்கராக இருக்கட்டும், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், அப்புறம் அந்த ட்ராகன்ஸோட வெரைட்டிஸாக இருக்கட்டும், அண்ட் அந்த ட்ரெயின் பண்ணுறவர், ட்ராகன் கூட ஃபைட் பண்ணுறதுக்கு ட்ரெயின் பண்ணுறவராக இருக்கட்டும், இது மாதிரி எல்லா கேரக்டர்ஸுமே ரொம்ப சிறப்பாக இருந்தது. அண்ட் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு யூனிக் ஆஃப் விஷயங்கள் இந்த படத்தில் அரங்கேறுந்தது. அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த படத்தில் காஸ்டியூம் டிசைன் தான். மேபி இந்த படம் வந்து காஸ்டியூம் டிசைனுக்காகவே பல ஆஸ்கர்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் ஏதோ ஒரு வகையில் கண்டிப்பாக ஆஸ்கர் வாங்குறதுக்கான நிறைய சான்ஸ் இருக்குது. மிக முக்கியமாக இந்த படம் வந்து ரொம்ப உங்களை டீப்பாக உள்ள எமோஷனலாக கொண்டு போகிறதுக்கான சான்ஸ் நிறையா இருக்கும். குழந்தைகளை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இந்த படத்தில் நிறைய கலர்ஸ் இருக்குது அண்ட் நிறைய விஷுவல்ஸ் இருக்குது. குழந்தைகளை கூட்டிட்டு போய் உட்கார வச்சிங்கன்னா அமைதியாக சமத்தாக இந்த படத்தை பார்ப்பாங்க. அண்ட் நிறைய கூஸ்பம்ப் சீன்ஸ் இருக்குது. அது வந்து அவங்கள அறியாமையே வரும். நானும் படம் பார்க்கும்போது நிறைய பேர் ஃபீல் பண்ணேன். ஸோ அவங்களும் நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்க. அது மாதிரி நல்ல சீன்ஸ்லாம் இருந்தது. ஸோ அந்தளவுக்கு படத்தில் நல்ல நல்ல சீன்ஸும் இந்த படத்தில் அரங்கேறிச்சு. இந்த படத்தில் எனக்கு மைனஸாக எதுவுமே சொல்லதில்லை. 2 ஹவர்ஸ்க்கு என்ன விஷுவல்ஸ் காட்ட முடியுமோ அது ரொம்பவே சிறப்பாக காமிச்சிருந்தாங்க. ஸோ மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா, இல்லை கண்டிப்பாக பார்த்தே திருணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள். முக்கியமாக உங்கள் குழந்தைகளை வச்சுட்டு படம் பாருங்கள். கண்டிப்பாக அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க த்ரூ அவுட்டாக. ஸோ இந்த படத்தை நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படின்னா 5க்கு 4. ஓகே மக்களே, இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி ஸ்டே வித் மீ FDFS with மோஹி.